கனிமொழியை பொறுத்த மட்டில் அவர்கள் பேசுவது ஒன்றையும் நடத்துவதில்லை. அவங்ககிட்ட நான் மறுபடியும் கேட்கிறேன், டாஸ்மாகை முழுவதுமாக நீங்கள் நீக்குவோம் என்றும் தமிழ்நாட்டில் அதனால் விதைவுகள் அதிகமாக இருந்து சொன்னவர் கனிமொழி. இன்னைக்கு நான் கேட்குறேன், காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்து இலங்கை தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். ஆக தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்த காங்கிரஸோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். ஏற்கனவே அதற்கு பதில் சொல்லி ஆகிவிட்டது. யாரையும் இழிவுபடுத்த வேண்டிய சூழ்நிலையில் இல்லை. ஆக ஒரு கொள்கை ரீதியாக ஒரு படம் காண்பிக்கப்பட்டது. அது எந்தவித உள்நோக்கமும் கிடையாது என்பதை தெளிவுபடுத்தி விட்டாச்சு. அதற்கு பின் எல்லா கனிமொழியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாரோட பயம் என்னன்னா, இப்போது திமுக கூட்டணியை விட அதிமுக பாஜக கூட்டணி மக்களிடம் பலம் பெற்று வருகிறது. இதை குலைப்பதற்காக என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் சொல்கிறாங்க. இதில் நீங்கள் வெற்றி பெறப் போவதில்லை, தேர்தலிலும் வெற்றி பெறப் போவதில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, மிக வேதனையாக இருக்கிறது. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் கூட தனது பேட்டியில் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு போதை தலைநகரமாக தமிழகம் மாறி வருகிறது என்று. இன்னைக்கு இப்போ பார்க்குறேன், வாட்ஸ்அப்பில் நாமெல்லாம் இப்போ சொல்லுவாங்க பிள்ளைங்கள்லாம், நம்ம சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணால் உடனே சாப்பாடு கிடைக்கிறது அப்படின்னு இல்லாமல், இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் போதைப் பொருட்கள் ஆர்டர் பண்ணால் போதைப் பொருட்கள் வீடு தேடி வருகிறதாம். இவங்க வீட்டுக்கே மதுவை கொண்டு கொடுக்கலான்னும் மகிழ் மன்றங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள் தானே இவங்க. சில மாவட்டங்களில் மகிழ் மன்றங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று முதலமைச்சரை போதைக்கு பாதை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார். வேற எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒன்று. மணமகிழ் மன்றங்கள் போதை இடங்களில் டாஸ்மாக்கு உயர்நீதிமன்றம் படிப்படியாக குறைப்பீர்களே என்று சொன்னதை, இல்லை குடிப்பதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று படிப்படியாக கூட குறைக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். போதை கலாச்சாரம் மிக மிக பயங்கரமாக இருக்கிறது. அவர்கள் நிர்வாகியே போதை பொருள் கடத்துபவராக இருந்து கொண்டிருந்தார் என்பதுதான் நமது குற்றச்சாட்டு. அதனால் போதை இன்னும் அதிகமாக இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. நீங்கள் ஓரணியில் தமிழ்நாடு இருக்கட்டும், மக்கள் பேரணியில் நின்று உங்களை தோற்கடிப்பார்கள். ஏன்னா மக்கள் இப்போ யாரெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார், நான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்ப்பாட்டமாக தமிழக அரசு நடக்குதோ இல்லை ஆர்ப்பாட்டத்தினால தமிழக அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்று. அதனால் இப்போது பிரிப்பதற்கு யார் என்று நான் திருப்பி கேட்குறேன். முதலமைச்சர் ஏன் இந்துக்களை வேறுபடுத்தி பார்க்கிறார்? ஏன் இந்துக்களுக்கு அவர் வாழ்த்து சொல்வது இல்லை? ஆக வேறுபடுத்தி பார்ப்பது நீங்கள் தானே தவிர நாங்கள் இல்லை என்பதை நாங்கள் மறுபடியும் பதிவு செய்கிறோம். நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை சொல்றேன். தூத்துக்குடியில் நானும் கனிமொழியும் போட்டி போட்டோம். அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் ட்விட்டர் ஐடென்டிட்டியாக பெரியாரை வச்சுருந்தாங்க. சரியாக தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னால் அதை பணமரமாக மாற்றினாங்க. இல்லையா அவங்கள அவங்ககிட்ட கேளுங்க. ஆக பெரியார் அவங்க தேர்தலையே விலை போக மாட்டார், அதுக்கு வழி செய்ய மாட்டார், அவர் உதவி செய்ய மாட்டாருன்னு பணமரத்தை வச்சவங்க அவங்க. அதனால் தனக்கு எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ அப்பொழுது அதை கொள்கையை மாற்றிக்கொள்பவர்கள் இவர்கள். அதனால் மக்களுக்கு அவர்கள் பதில் சொல்லட்டும். என்ன நான் கேட்குறேன், கோயில்களுக்கு முன்னால் பெரியார் சிலையை வைத்துக்கொண்டு கடவுளை நம்புகிறவர்கள் முட்டாள் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதை இவர்கள் உறக்க சொல்ல முடியுமா? சொன்னால் தமிழகத்தில் வாக்குகள் வாங்க முடியுமா என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, பாலியல் தொல்லைகள் எங்கே நடந்தாலும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கிறது, திருப்பூரில் பள்ளி பக்கத்தில் உட்கார்ந்து குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதை ஒரு ஆசிரியர் கொண்டு தட்டி கேட்டிருக்கிறார். அவரை எரிப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆக பொது இடங்கள்ல உட்கார்ந்து பள்ளிக்கு பக்கத்துல கூட மது அருந்த முடியும் என்பதை முதலமைச்சர் என்ன பதில் சொல்கிறார்? போதையின் பாதையை பள்ளிக்கு அருகிலேயே கொண்டு சென்று விட்டார். ஆக அவர்கள் மீது என்ன நடவடிக்கை? அதனால பாலியல் குற்றங்களாக இருந்தாலும், டாஸ்மாக் குற்றங்களாக இருந்தாலும், கொலை குற்றங்களாக இருந்தாலும் இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது என்பது எனது கருத்து.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.